அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர்: எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த காணொலி பார்த்து எதனையும் முயற்சிக்க வேண்டாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. பங்குகளை வாங்க அல்லது விற்கும்போது உங்கள் முடிவின்படி முடிவெடுங்கள். பங்கு சந்தை அபாயகரமானது, நிதி இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. உங்களுக்கு ஆலோசனை தேவை எனும் போது செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகரை அணுகுவோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் கொடுக்குறோம். பெய்டு டிஸ்கஷன் தான். அதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ், ஏடிஎம் அனாலிசிஸ், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், மீட்டிங் பாயிண்ட், காமன் ஏரியா அனாலிசிஸ்னு கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நஷ்டத்தில் இருக்கிறோம், இந்த கலந்தாய்வு கலந்துட்டோன்னா உடனே ப்ராஃபிட்டாக மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் பங்கேற்கக்கூடாது. நம்ம கொடுக்குற கண்டென்ட் என்ன அப்படின்னா, இங்கே என்ன நடக்குதோ அதை உங்களை பார்க்க வைக்கிறோம். இதிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது உங்களுடைய திறன். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க, இதை பின்பற்றுங்க அப்படின்னலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். பை செல் சொல்ல மாட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது உங்களுடைய தான். எந்த இடத்துல என்ட்ரி போகலாம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதையெல்லாம் எதிர்பார்த்து வந்துவிடானா வரைபடம் சார்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்காது. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையருக்குண்டான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பையர் எங்கெல்லாம் லோ பை பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டை கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் 3 வகையான மார்க்கெட் சொல்லியிருக்கிறோம். வால்டைல் மார்க்கெட், சைடுவே மார்க்கெட், ஒன் சைடு மார்க்கெட். இந்த சைடுவே மார்க்கெட்டில் தான் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. வால்டைல் ஒன் சைடு எப்படி பண்ணலாம். என்னென்னா வால்டைல் ஒன் சைடுக்கு ஒரே ஒரு மாற்றம் தான். நீங்கள் எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கிருந்து ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க, அதுதான் ஒன் சைடு. ஆனால் ஒன் சைடுக்கு அப்படியே ஆப்போசிட் வால்டைல். நீங்கள் எங்கே பிரேக் அவுட் ஆனால் மேலே போயிடுவான்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கீழே வருவான். கீழே பிரேக் அவுட் ஆனால் கீழே போகணும்னு நினைக்கும் போது அதான் ஒன் சைடுக்கு நினைப்பீங்க, அங்கேருந்து மேலே வருவான். அது எப்படி வருவான்னா ஸ்பீடாக வருவான். அந்த ஸ்பீடாக வர்றதுக்கு கவரிங், அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் கவர் பண்ணணும். அப்போ வால்டைல் மார்க்கெட்டில் யாரெல்லாம் தைரியமாக ரிஸ்க் எடுக்கிறாங்களோ, எப்படின்னா நீங்கள் எங்கே ஒன் சைடாக மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆக தொடங்கும் வால்டைல். இதுதான் மிக முக்கியம். அப்போது இந்த இடங்களில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, ஆப்ஷன் பையராக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டை தான் தேர்ந்தெடுக்கணும். சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே உட்காந்து ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும்போது ட்ரேடே பண்ண மாட்டாங்க. அப்போது இதுக்கு அனுபவம் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ எந்தெந்த இடத்துல என்ன நடக்கும்ட்டு அப்போ இது ஆப்ஷன் ப்ரீமியத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன், ஸ்பாட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 23,050 ஹை. அது நடுவில் போன ஹை. காலையில் ஓப்பனுக்கு மேலே ஒன்றும் பெருசாக போகல. கீழே லோ 22,798, ஹை பார்த்தா 23,144. ஹைக்கு லோவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 புள்ளிகளோட பயணம் நடந்திருக்கு. அப்போ அந்த பயணம் நல்ல ஒரு இறக்கம், அப்புறம் ஒரு ஏற்றம், அப்புறம் ஒரு இறக்கம், அப்புறம் நடுவில் முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, நேற்றைய க்ளோஸ் அப்படிங்கிறது நம்ம 23,100 ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். காரணம் என்ன, நேற்றோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நியரில் இருந்தவங்க 115 புள்ளிகள். அப்போ 23,100 மைனஸ் 115 ப்ளஸ் 115. அப்போ என்ன அர்த்தம், 22,985 இந்த பக்கம் 23,215 ஒரு இம்பேக்டட் ஜோன் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். நேற்று மார்க்கெட்டோட லோ 23,000. ஏன்னா இதோட காலுடைய லோ 128, புட்டோட ஹை 128. நேற்று அப்படி இருந்தாங்க. அப்போ மார்க்கெட்டை இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறவங்க என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். காலையிலிருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு
புட் ஆப்ஷன் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர் த லோ வச்சுருந்தாங்க. மார்க்கெட் 296 மட்டும் போனாங்க. காலையில் ஏற்பட்ட ஹை இந்த 135 கிடையாது, 23,100 காலுக்கு 135 ரூபா ஹை வச்சது. இப்போ தான் காலையில் வந்துட்டு கம்மியாக தான் இருந்தாங்க. அப்போது காலையில் வந்துட்டு 23,100 புட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டை டாமினேட் பண்ணி கீழே கொண்டு போயிட்டாங்க. நம்ம நேற்றைய க்ளோசிங்கோட லோ அப்போது நேற்று வந்துட்டு 23,000. நேற்று 23,000 பாருங்கள், இதுதான் நம்மளை வந்துட்டு அப்படியே மார்க்கெட்டை வந்துட்டு திருப்பி போட்டிருக்காங்க. காலையில் 23,000 காலுடைய ஹை நமக்கு 175 ரூபாய். அப்போது இந்த 175 ரூபாய்க்கு மேலே நமக்கு புட் ஆப்ஷன் இருக்கிற வர 23,000 அப்படிங்கிறத மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போது 23,000 மைனஸ் 175 அப்போ என்ன அர்த்தம்? 22,825 ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு இந்த 825க்கு கீழே நிப்பாட்டோம்னா 23,000 கால் புட்டோட வித்தியாசம் வந்துட்டு 175 ரூபாய் வரணும். அப்போது அதே போல் இன்னைக்கு ஹை 23,000 காலோடைய ஹை 175, அதற்கு மேலேயே நிப்பாட்டியிருக்கணும். அதே மாதிரி 127 ரூபாய் இவங்களோட எஸ்டர்டே ஹை. அப்போ அட்லீஸ்ட் இதுக்கு மேலே இருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணுனா 22,873. அப்போ மார்க்கெட்டுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 22,873க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி 22,825க்கு கீழே இருக்கணும். இதுதான் ஜோனாக பார்க்கவே. இப்போ உடனே அந்த ஜோனுக்கு போங்க. 22,850 800 கால் புட்டும் பார்க்கலாம், 850 கால் புட்டும் பார்க்கலாம். இப்போ நான் 850 போகிறேன். 800 நான் மீட்டிங் ஏரியாவாக இருக்கும், அதுவும் பார்த்துக்கலாம். 850 புட் ஆப்ஷனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 119 ரூபா. 23,850 காலுடைய லோ பார்த்தீங்கன்னா 98 ரூபா. அப்போ இதற்கு உண்டான வித்தியாசம் 20 ரூபா. அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 22,830 இந்த ஜோன் வந்திருக்காங்க. அதே மாதிரி 22,800 பார்த்துடலாம். புட்டோட ஹை 94, காலுடைய லோ 123. அப்போ 30 பாயிண்ட். அப்போ என்ன அர்த்தம்? 22,830 ஜோன். அப்போ நல்லா புரிச்சுக்கோங்க. அப்போ 22,830. இந்த 22,830ங்கிறது என்னது? 23,000 கால் ஆப்ஷனுடைய லோ கிடையாது, ஹை. நான் தப்பாக சொல்லிட்டேன், அப்படியே சமாளிக்கிறதுக்கு அப்படியே மாற்றிட்டேன். 23,000 காலுடைய ஹை காலையில் நமக்கு வந்துட்டு 175 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? 22,825 அப்படிங்கிற இடம். அப்போ மார்க்கெட்டை எவ்வளவு தூரம் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இந்த ஜோனில் இருந்து 23,800 கால் லோ 123னா 22,800 ப்ளஸ் 123. அப்போ என்ன அர்த்தம்? 22,923. இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 22,800 புட்டு எவ்வளோ? 94 ரூபாய் வச்சுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 22,800 மைனஸ் 94. அப்போ என்ன அர்த்தம்? 22,700ன்னு வச்சுக்கலாம். அப்போ 700 கால் அவனோடதையும் பார்த்துடணும். 22,700 கால் 22,700 காலோட லோ 185. அப்போ 22,700 ப்ளஸ் 185. அப்போ என்ன அர்த்தம்? 22,885. அப்போ மார்க்கெட் வந்து 22,885க்கு மேலே இருக்கும் வரை மார்க்கெட் என்ன பண்ணாது? இந்த லோவை பிரேக் பண்ணக்க வாய்ப்பே இல்லை. யார்? 22,700. அப்போ இவங்க 22,700 கால் 185 ரூபா இப்படி இருக்காங்கன்னா இந்த 885ல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 22,700 மார்க்கெட் எங்கே சொன்னோம்? 22,885. இதை வந்து 22,900 வச்சுக்கோங்க, பேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதற்கு தொலைவு 200 புள்ளிகள். அப்போ இந்த பக்கம் 23,100 பேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மிட் பாயிண்ட்டாக இருக்கிற இடம். அப்போ நம்ம அதை பார்க்கணும். அப்போ 22,900 இருக்கும்போது 23,100 புட்டோட ஹை, அதற்கு மேலே கால் யார்? 22,700 கால் இருந்தால் நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணாது? 22,900க்கு கீழே போக விடாது. அப்போ முதல் மிட் பாயிண்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஹை பார்க்கணும்.
இப்போ பாருங்கள் 22,700 காலோட லோ 185, 23,100 இவங்களுடைய ஹை 296. அப்போது இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டடா. இப்போது இவங்களுடைய மிட் பாயிண்ட் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். 185க்கும் 296க்கும் சரிபதியான ரெண்டுமே இந்த மணி தானே. அப்போ இது ஒரு 110 புள்ளிகள். அப்போ ஒரு 235 அப்படிங்கிற இடம் நம்ம வச்சுக்கலாம். அப்போ 235ங்கிறது மிட் பாயிண்ட்டாக வச்சு 185, 296. அப்போ இந்த 235க்கு மேலேயும் இந்த 296க்கு மேலேயும் நமக்கு இருக்கும் வரை நமக்கு 22,900க்கு கீழே வராது. அப்போ அந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு 23,000 கால் போட்டு தான் இம்பேக்ட் ஜோன். அப்போ 175 ரூபா அப்படிங்கிறது அவங்க தக்க வைக்கல. காலையில் இவங்க லோ 23,000 புட்டோட லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா 80 ரூபாய் தான் இருந்தாங்க. இல்லை அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்துக்கலாம் 70 ரூபா. அப்போது 23,000 காலுடைய லோ பாருங்கள் 45, 23,000 புட்டோட லோ ஈவினிங் வந்தவங்க 38, 2 பேர். அப்போ என்ன ஆயிடுச்சு, 23,000 கால் புட்டோட கண்ட்ரோல் பாயிண்ட்டுக்குள்ளே இருந்ததுனால இப்போ சப்போஸ் மார்க்கெட் 23,000 புட் ஆப்ஷன் 200 ரூபாய்க்கு கீழே வராத சூழ்நிலையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் அந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ராடல் பண்ணி சைடுவேக்குள்ளே போயிருந்தால் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஆனால் மார்க்கெட்டில் அந்த வேல்யூமில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த நேரம் வந்துட்டு அதிகமாக பில்ட் பண்ணங்காட்டி மார்க்கெட் 22,800 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ 110.65. அப்போ கால் ஆப்ஷன் வந்துட்டு 50 ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 23,050 முடிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். 85. எப்போவுமே வியாழக்கிழமை நடக்க வேண்டிய விஷயத்த முந்தினத்து நாளே பண்ணிடுறாங்க. புதன்கிழமையே ஒரு மொமெண்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆப்ஷன் பையருக்கு இன்றைக்கி நல்லாவே இம்பேக்டட் பாருங்கள். கால் 34 ரூபா வச்சுட்டு 167 ரூபா ஹை போயிருக்கான். அதே போல் புட் ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 90 ரூபாயிலிருந்து 255 ரூபா போயிருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு ஜிக்ஸாக் மூமெண்ட் நினச்சி பாருங்கள். அப்போ இந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டுக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பார்த்ததில் என்ன எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். அப்போ 23,050 அப்படிங்கிற இடத்துல இருந்து 85, 100ன்னே வச்சுக்கலாம். 23,150 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 22,950. அப்போ இந்த மார்க்கெட் இதற்குள்ள மொமெண்டம் பண்ணுவாங்க. 2 பேர்த்தோட லோ பார்க்கும்போது 34.51 ரூபா, காலோடது 34 அப்படின்னா 23,084. புட் ஆப்ஷன் வந்துட்டு 51 ரூபாய்னா 23,000. அப்போ இந்த 23,000 to 23,084 எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 23,000 to 23,100க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் 23,050 ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பேக்டட் ஸ்ட்ரைக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முற்படணும். ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனது டிக்ரீஸ் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.